ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரெட் ரைஸ் கொழுக்கட்டை மாவை வச்சு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதுக்கு 1/2 கிலோ தேவையான மாவை எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இந்த மாவை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சுடு தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதான் வெந்நீர், வெதுவெதுப்பான வெந்நீரை போட்டு கிளறுங்க. அதில் கையில் ஒட்டாத அளவுக்கு மாவை நல்லா கிளறுங்க. இப்படி பிணைஞ்சு வைங்க. அப்புறம் இடியாப்பம் அச்சு இருக்கு இல்லைங்களா, போட்டு இட்லி தட்டு வச்சு இப்படி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு வச்சிங்கன்னா ஒட்டாமல் வருங்க. இட்லி மாதிரியே உதிரி உதிரியாக இது பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. இதுதாங்க தயார் பண்ணியிருக்கு. இதை நீங்கள் ஒரு தட்டுக்கு மாற்றிக்கங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச இடியாப்பத்தில் தேங்காய் துருவலை போட்டு சர்க்கரை போட்டு இனிப்பு இடியாப்பமாக மாற்றலாங்க. இது சுவையாகவும் இருக்கும். இது எல்லாருக்கும் மிகவும் பிடித்த ஒரு உணவு.